திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் வேலாயுதம்பாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த ஆகாசராயர் கோயில் இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் தகடூர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட செயலாளர்கள் தங்கவேலு, பல சண்முகம், ஏபிஆர் மூர்த்தி, அதே போல் வந்து ஈரோடு மாவட்ட செயலாளர் சாதிக், வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட இந்த உள்ளூர் பிரமுகர், அதேபோல் இந்த கோவிலினுடைய பூசாரி மரியாதைக்குரிய செல்வகுமார் ஆகியோரோடு இந்த கோவிலை சுற்றி பார்த்தோம். இந்த கோவிலில் நீண்ட காலமாக பரம்பரையாக இந்த கோயிலில் வந்து பூசாரியாக இருக்கிறார். இது பார்ப்பனர் அல்லாத பண்டாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம் மட்டும் இதை வந்து நிர்வாகம் செய்கிறார்கள், அல்லது இதை வந்து அவங்க தான் வந்து பூஜை செய்கிறாங்க. இது ஹச்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ஒரு கோவில். நீண்ட காலமாக இந்த கோயிலில் வந்து கடா வெட்டி, இப்போ போய் பார்த்தோம் அந்த காத்தவராயர் கோயிலில் வந்து சாராயம் ஊற்றி சுருட்டு கொடுத்து கறி படையல் பண்ணி தான் அந்த சாமி கும்பிட்டோம். ஆனால் எங்களுக்கும் வந்து மரியாதை செலுத்தி அந்த பரிவட்டம் கட்டி எங்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. அப்போ நீண்ட காலமாக வந்து இந்த கோயிலில் வந்து கடா வெட்டுறது அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு கிராமத்து அல்லது வந்து எல்லை சாமி அப்படிங்கிற மாதிரி வந்து குலசாமி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம எல்லா மக்களும் தலித்து அல்லாதவர்களும் இந்த கோயிலில் வந்து எல்லாரும் சமமாக வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இப்போ வந்து திடீர்னு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சோறு எழுப்பி இதை பிரித்து தலித்துகள் வந்து அங்கே வந்து கடா வெட்டி சாமி கும்பிட்றாங்க, அதை வந்து பிரிக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு தீண்டாமை சுவராக இதை மாற்றி கட்டியிருக்கிறாங்க. ஹச்ஆர்என்சி அதிகாரிட்டையும் பேசியிருக்கிறோம். புதுசாக ஏதோ டோனர் கொடுத்துருக்குறாங்க, அந்த அடிப்படையில் நாங்கள் சோறு எழுப்பியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்து அறநிலையத்துறையினுடைய சட்ட விதிகளுக்கே எதிரானது. சமத்துவத்திற்காகத்தான் இந்த அறநிலையத்துறை வந்து உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சராகணும் சொல்கிற சட்டம் கொண்டு வந்திருக்கிற சூழலில் இந்து அறநிலையத்துறைக்குள்ளேயே இப்படி வந்து ஒரு தீண்டாமை இருப்பது அப்படிங்கிறது இந்த திராவிட மாடல் அரசுக்கே வந்து எதிரானதாக விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறோம். ஆகவே மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இதில் தலையிட்டு இந்த சோரை எழுப்பியிருக்கிற இந்த சோரை வந்து இடித்து தள்ளிவிட்டு முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே இந்த கோயிலை வந்து நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நீண்ட காலமாக இந்த கோயில் எப்படி இருக்கிறது என்பதை சுற்றி காட்டினார்கள். பின்பக்கம் கூட வந்து சோறு கட்டலை, இந்த சைடில் மட்டும்தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த நுழைவாயிலில் இருக்கிற இந்த ஆர்ச்சு கூட வந்து புதிதாக எழுப்பியிருக்காங்க. முன்னாடி அதுக்கு அங்கே ஒரு ஆர்ச்சு இருக்குது. ஆக இதெல்லாமே சேர்ந்து ஒரு டோனர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வணிக நோக்கோடு யாரோ டோனர் கொடுத்தா அந்த டோனரை வந்து இந்து அறநிலையத்தினுடைய அரங்காவலராக மாற்றி அதை அப்படியே வந்து கோயிலை வந்து ஆக்கிரமிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள். இது மிக மோசமான முன்னுதாரணமாக இருக்கின்றது. சுற்றி இருக்கிற மண்டபங்கள்லாம் நிறையா வந்து தனியார் மண்டபங்கள் இருக்குது. அந்த மண்டபங்களில் போய் புக் பண்ணி அங்கே வந்து இந்த மாதிரி சர்வீஸ் செய்வதற்கான முயற்சியும் வந்து தனியார் தொழிலதிபர்கள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து இதை செய்ய முயற்சி செய்கிறாங்க. அதனால் ஹச்ஆர்என்சி இந்த இந்து அறநிலையத்துறையினுடைய இதனுடைய அந்த ஜனநாயகத்தை, இதனுடைய அறத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த தீண்டாமை சுவரை உடனடியாக இடிக்க வேண்டும். பீஸ் மீட்டிங் போட்டு அதை வந்து நீங்கள் வந்து கால விரயம் செய்யாமல் முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே இதை வந்து வழி நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அப்படி இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் இதை செய்ய மறுத்தால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராகும் என்று எச்சரிக்கவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.